ஹாய் லவ்லிஸ், ரொம்ப நாள் கழிச்சு பெரியவர்களை சந்திக்கிறவங்கள. இன்னைக்கு என்ன சேலஞ்சுனா ட்ரூத் ஆர் டேர் சேலஞ்ச். 5 ட்ரூத், இவர் 5 ட்ரூத் வந்து எழுதி வச்சிருக்கோம். இதுல வந்து நான் ஒரு 3 டேர் போட்டிருக்கேன், அவர் 3 டேர் போட்டிருக்கான். ஸோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுப்பா. ஸோ ட்ரூத் வரதுல ட்ரூத் யாராவது சொல்லணும். ஆக்சுவலி என்ன ட்விஸ்ட்னா, நான் எழுதி போட்டதே எனக்கே வந்துடுமோன்னு ஒரு பயம். அதான் நாங்கள் எழுதி போட்டதே ஃபர்ஸ்ட் பயம் எதுக்கு இருக்கணும்? நான் உண்மையாக தானே சொல்ல போகிறேன். சாவு சாவும்ல செத்த பேர நீ நீ அந்த பயம் இல்லை, நான் வேலை இருக்க ஒரு இதில் வெறியில் எழுதிட்டேன். அது எனக்கே வந்துடுமோன்னு ஒரு பயம். ஸோ அளவுன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வழக்கம் போல் நம்ம எப்போவுமே ஸ்டோன் பேப்பர் சீசர் போட்டு யார் ஃபஸ்ட்டு இந்த பவுல்லேருந்து எடுக்கலான்னு பார்த்துக்கலாம். ஸ்டோன் பேப்பர் சீசர், ஸ்டோன் பேப்பர் சீசர். நீங்கள் தான் எடுக்கணும். ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டா? கண்டுபிடிச்சிட்டேன். வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூத் எடுக்கணும். மூடிட்டு எடுங்க. ஸோ படிச்சலாம் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு எத்தனை எக்ஸு, அதில் யாரை நீங்களும், அதில் யாரு நானே சொல்கிறேன். நான் தான் எழுதினேன். உங்களுக்கு எத்தனை எக்ஸு, அதில் யாரை நீங்களும் லவ் பண்ணீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எத்தனை எக்ஸா? எனக்கு இவளுக்கே தெரியும். ஆக்சுவலி ஒரே ஒரு எக்ஸ் தான். அது நான் லவ் பண்ணல, எக்ஸுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு நாள் சம்பவம். அது ஆக்சுவலி உனக்கே தெரியும், லவ் பண்ணல, பட்டு ஏமாத்திட்டான். அந்த ஒரே ஒரு நாள் தான் அது. ஓகே, ஒரு நாள் லவ் பண்ணீங்க, ஒரு நாளுக்கு ஒரு நாள். அது அஃபெக்ஷன் லவ் இல்லை. முடிவு பண்ண முடியும். ஒரு ஈர்ப்பு தான். சரி, ஓகே, இதுதான் உண்மை, இதான் உண்மை. முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்னோட டர்ன். எடுங்க கண்ண முடி எடுங்க. ஓகே, ஒன்று எடுத்திருக்கேன். நான் எழுதினது தான் வந்திருக்கு. இவளை நான் எழுதினேன். இவரை ஏன் தான் லவ் பண்ணோம்னு நினைச்சிருக்கேனா? ஏன் சொல்லு மேடம். நினைச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது. நினைச்சிருக்கேன். எப்படின்னா சண்டைலாம் வரல, அந்த டைமுக்கும் வரல. யாரா இருந்தாலும் யோசிப்போம். ஆனா வந்து அவரு தான் வேணும். ஆனாலும் ஏன் தான் சைக்கோ மாதிரி இல்ல, சைக்கோ தான். அதனால ஏன் தான் இவரை லவ் பண்ண ஆனா கோவம் இருக்கும்போது மட்டும்தான். விடுங்க, உண்மையை சொல்லிட்டாலே அது எனக்கு போதும். கோவம் இருக்கும்போது தான் ட்ரூத்தை தூக்கி போடு. இப்போ டேரா இல்லை ட்ரூத்தா? ஓ, டேருக்கா? அதுக்கு எப்படி? நான் தானே இல்லை நீயா? இப்போ நீங்கள் தான் எடுக்கணும். அவர் எழுதினதே அவருக்கு வந்துருச்சு. இதில் எப்படி நாங்கள் வந்து அவரது எந்தன்னு கண்டுபிடிக்கிறோன்னா, அவர் வந்து தமிழில் எழுதியிருக்காரு, நான் தங்கிலீஷில் எழுதியிருக்கேன். அதெல்லாம் விடு. இப்போ டேர் என்ன வந்துட்டு தெரியுமா? மயில வீசைய வரைஞ்சிக்கோ. இதுல என்ன ஹைலைட்னா, நான் இதை எழுதலான்னு தான் இருந்தேன். அது வேறையா? அதனால எழுதல. மயில மீசை வரைஞ்சிக்கணுமா? வீடியோ லாஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ மீசை வரைச்சி சித்திரமா இந்த ஒண்ணுத்துல தான் அழிச்சிடும். அப்புறம் வீடியோ ஃபுல்லா விளங்கிடும். டக்குனு தெரியுதா? கரிய பூசுறது தான் இதானது. அங்கிள்ரா, அதான் ஒண்ணு பெண்டா இருக்குது, ஒண்ணு எப்படி இருக்குது. இது மண்டை மட்டும் எப்படி இருக்குது? ஆக்சுவலி இப்படி இருக்கணும் மீசை. இப்படி வரைஞ்சிட்டா பார்த்தீங்கன்னா நானே போட்டிருப்பேன். அப்போ அவள் டேர் நான் தான் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் இவரும் டேர் தான் எடுக்க போகிறான். யாருக்கு வந்திருக்குதுன்னு தான் பார்க்கணும்.
அவர் எழுதுனது தான் வந்திருக்கு. நான் எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேன்னு நான் 5 வாட்டி வீடியோவில் சொல்லி. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நான் எதுக்கோ சரிப்பட்டு வர மாட்டேன், 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 நான் எதுக்கோ சரிப்பட்டு வர மாட்டேன். பாடி இப்பதான் மனசெல்லாம் குளு 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 குளுன்னு இருக்கு. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை. ஃபர்ஸ்ட் உங்க பேச காமிங்க. எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டால, அது போதும் எனக்கு. பாருங்க, இதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேன். மீசியும் உனக்கு வரேன் ப்ரூவ் பண்ணிட்டான். ஓகே, இப்போ டேரா ட்ரூத் நீங்க தான் எடுக்கணும். நல்லா படிப்பேன். படி படி. கண்ணாடியை பார்த்து கண்ணாடியை பார்த்து நீ அழகா இருக்கேன்னு நினைச்சு பெருமைப்பட்டு இருக்கியா? அவர் எழுதுன்னு தான் வந்திருக்கு. இவருக்கு எழுதுனா ஆச்சு, இவருக்கு எழுதுனா எனக்கு வந்துச்சு. கண்ணாடி பார்த்து நான் அழகா இருக்குன்னு பெருமைப்பட்டுன்னா எவ்வளோ வாட்டி. அது எக்ஸ்பெஷலி நான் குளிச்சுட்டு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாகி ஒரு ஒயிட் ஷர்ட்டு இல்லை பிளாக் ஷர்ட்டில் போடும்போது அப்படி தெரியும் அப்படின்னு என் மனசுக்கு நான் சொல்லிப்பேன். ஆனால் இவளுக்கு எழுதுனது எனக்கு வரும் தெரியாமல் போச்சு. அவ்வளோதான். நான் பிளாக் ஷர்ட்டு ஈவன் ஒயிட் ஷர்ட் அது மட்டும் போட்டால் மட்டும் கொஞ்சம் ஏதோ பார்க்குற மாதிரி இருப்பேன். அவ்வளோதான். மற்றபடிலாம் நான் நினச்சதெல்லாம் இல்லை. ஸோ சொல்கிறான் பாருங்க, அதான் உண்மை. ஒன்லி பிளாக் ஷர்ட். எனி பாய்ஸ் நீங்களே அக்செப்ட் பண்ணுங்கள். பிளாக் ஷர்ட்டில் போகும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வருமா வராதா? அதான். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரூத்தே எடு. ஓகே, நெக்ஸ்ட் நான் எடுத்துட்டேன். சார் நான் படிக்கிறேன். என்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்காது, எதை மாற்றிக்கணும்? என்ன நான் எழுதுறது எனக்கு வருது. என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்காது? உங்ககிட்ட வந்து எனக்கு என்ன பிடிக்காதுன்னா ஒரு மாதிரி வளைஞ்சு உட்காருவீங்க. அதெல்லாம் அது ஒண்ணுதான் இல்ல, வளைஞ்சு உட்காருவீங்க, சொன்னா கேட்கவே மாட்டீங்க. நான் ஒன்னு சொல்றேன்னா கவனிச்சு கேட்கவே மாட்டாரு, ஏதோ ஒரு நினைப்புல இருப்பாரு. நெக்ஸ்ட் இன்னொன்னு ஒரு பண்ணுவாரு வாயில, அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அது ஏன் இப்படி சொல்ற? ஓப்பனா சொல்லு. அது பண்ணி காமிங்க. பண்ணி காமி. நானா டாரு பண்ணி காமிங்க. அது மீசையார் வரைஞ்சிட்டு பண்ணி வர காட்டு இப்படின்ட்டு ஏதோ பண்ணுவாரு. அது எனக்கு கொஞ்சறதுக்காக பண்ணுவாங்க. அது இப்படின்ட்டு அது பிடிக்கவே பிடிக்காது. போறாரு வந்திருக்கு. நெக்ஸ்ட் உங்க டர்ன் வர வரைக்கும் கொரியன் ஸ்லாங்ல பேசணும். அப்பாடா, நான் எழுதுனது உங்களுக்கே வந்துச்சு. அதுவும் இந்த மீசை அதெல்லாம் கொரியன் ஸ்லாங். இதெல்லாம் தெரியல. கொரியன்ல அவங்க எப்படி பேசுவாங்க? ஹமா ஹமா ஹமாலாம் பேச மாட்டாங்க. தமிழ் தான், ஆனா நீங்க அந்த ஸ்லாங்ல பேசணும். இப்போ என்னோட டார் முடிஞ்சிச்சு. அதனால இது வந்து கொரியன் இதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. கொரியனுக்கு கொரோனா வந்துடும். என்னன்னா சரி ஓகே, நீங்க பாட்டு பாடிட்டே பேசுறதே பாடுற மாதிரியே பேசணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டர்ன் உங்களுக்கு வர வரைக்கும். நெக்ஸ்ட் டர்னா சரி அம்மா நீ எடுமா டார் எடுமா சீக்கிரமா. எல்லாரும் அழுவுறன்னு நினைப்பீங்க, அழுவுறா இல்ல. சீக்கிரமா எடுங்க. மீசதான் இருக்குது. உண்மையான தாடி எடுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் எடுத்திருக்கேன். ஓ மை காட், எனக்கு சீக்கிரம் எடுங்க. படிங்க. நான் படிக்கிறேன். உன் இன்ஸ்டா சாட்ல ஃபர்ஸ்ட் 5 பேர்ல இருந்து நான் ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு நான் சொல்றத உன் இன்ஸ்டா சாட்டில் ஃபர்ஸ்ட் 5 பேர்ல இருந்து நான் ஒருத்தவங்க செலக்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு நான் சொல்றத அனுப்பணும். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார், இன்ஸ்டா இல்ல, அதனால வாட்ஸ்அப்ல அனுப்புவா. வாட்ஸ்அப்
சரி, அந்த ஃபோனில் தான் வந்து வீடியோ இது பண்ணிட்டு இருக்கோம். அதனால அப்புறமா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அந்த கிளிப்பை வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோம். ட்ரூத். ட்ரூத். பாடவே இல்லை, நீங்க பாடிட்டே என்னோட ட்ரூத்து நான் தான் டோனு, நீ சொல்லு. எடுங்க. எடுக்கிறேன். என்ன லவ் பண்ணதுக்கு அப்புறம் யாரையாவது சைட் அடிச்சிருக்கீங்களா? நான் எழுதினது தான் வந்திருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு ரோஜா நல்லா இருக்கு. அப்போ உங்க ரோஜா பத்தி யாரு அவ்வளவு அழகு அப்படின்னு தோணி இருக்கு. சீ சீ ஏர்ஃபான் ஒரு சீ சீ பு. ஓகே மில்ல. நான் அவரை இது பண்ண